இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சொல்றாரு, இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் ஊழியத்தை செய்து வருவார்கள். அப்படி சொல்லல, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நான் அதை நினைச்சுதான் வாழுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். தாவீது, சாலமோனு, யோசபாத்து போன்ற ராஜாக்கள் எல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டாரு. எதுக்கு தெரியுமா? உறவுக்காக. தாவீதா இருக்கட்டும், சாலமோனா இருக்கட்டும், யோசபாத்தா இருக்கட்டும், கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துகிறதுல அவங்கள மாதிரி திறமையானவர்கள் இதுவரைக்கும் வந்ததில்லை. அந்த மாதிரி பாடி ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க யோசபாத் சம்பவத்தில் இங்கே பாடி ஆராதிச்சுக்கிட்டு இருக்கான், எதிராளிகள் அங்கே வெட்டுண்டு மடிகிறாங்கன்னா அப்போ ஆராதனைக்கு எவ்வளோ முக்கியம், கர்த்தரை துதிக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதுக்கு அவங்க எவ்வளோ முக்கியமான இடத்தை கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. அப்படியெல்லாம் கர்த்தரை ஆராதிப்பதற்காகவே என்ன பண்ணார்? கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார்.